நெல் பக்குவப்படுத்துறது எப்படின்னா, ஒரு நாள் நைட்டு ஊற வைக்கணும், மறுநாள் பகலில் ஃபுல்லாக வெளியே அப்படியே எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு விடிய காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு உருட்டலாம். இது உருட்ட என்னென்னா கூட ஒரு நாள் ஆகிடுச்சின்னா அந்த நெல் வந்து கூடுதல் முளை பொரியும். என்ன பாருங்கள், நான் இப்போ இதில் கொசப்படி அந்த நெல்லுங்களில் வந்து லைட்டாக முளை பொறி இருக்குது. ஜூமில் என் கையில் இருக்க நெல் எடுப்போம். தெரியுதா? முன்னே லேசாக வெள்ளை தெரியுதா? முன்னாடி லேசாக வெள்ளை தெரியுதா? இதுதான் லேசாக முளை பொறி இருக்குது. இப்படி லேசாக முளை பொறி இருக்கும்போது போட்டோம்னா இதில் தட்டுச்சுன்னா நான் இந்த ஓட்டை இருக்கா, இந்த இருக்கு பாருங்க, அது ஒரு ஓட்டை. இந்த ஓட்டையில் வந்து லேசாக முளை பொறி இருந்தால் தான் வரும். கூடுதலாக முளை பொறி கொஞ்சம் நீளமாகிடுச்சுன்னா அந்த ஓட்டையில் தட்டிகிட்டு இருக்கும், விற்று நிறையா உழாது. அதனால் வந்து கரெக்டாக லேசாக முளை போடுற போதே போட்டுடணும். அப்புறம் இன்னும் ஒரு சில நேரத்தில் வயலில் வந்து தொழி அடிக்காமல் போயிடுவாங்க. நம்ம நனைய போட்ட நெல் வேஸ்ட் ஆகிருன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாள் நனைஞ்சிருச்சுன்னா அதை தூக்கி அப்படியே ஃபேன் காற்றுல அப்படியே காய போட்டுருங்க, உணர போட்டுருங்க. அப்படியே போட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் ஒன்றுமே செய்யாது. உணர போட்டு அப்படியே வச்சுருங்க, வெயிலில் காய போட்டுறக்கூடாது. இணலில் அப்படியே உணர போட்டு வச்சிட்டிங்கன்னா முளை போடுறது அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்யாது, அப்படியே இருக்கும், வாய்க்கிறது அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு நாளைக்கு உருட்ட போகிறோம்னா இன்றைக்கி நைட்டு அதை நனைய வச்சு மறுநாள் காலையிலே எடுத்துட்டிங்கன்னா போதும், எல்லாமே ரெண்டாவது பழையபடி முளை போரிடும். அப்புறம் அப்படியே விட்டுலாம், முளை தழுத்து வந்துடும். ஆனால் நீங்கள் அப்படியே சாக்குலேயோ அப்படியே மொத்தமாக ஈரமாக வச்சிட்டிங்கன்னா முளை போட்டு நல்லா நீளமாக முளை போட்டு தழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு உருட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அதை உருட்டிங்கன்னா நிறைய முனைலாம் முறியும். அதனால் வந்து அதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி உருட்டணும்.